தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் மூலமாக ஆளுநர் மாளிகையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது ஆளுநர் மாளிகையில் வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக இது தொடர்பான தகவல்கள் இவங்களாக வெளியாகி வந்த நிலையில தற்போது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகி இருக்கிறது. நாளை மதியம் 3:30 மணி அளவில் பதவி பிரமாண நிகழ்ச்சி நடைபெறும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே துணை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு துணை முதலமைச்சராக கூடுதல் பொறுப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு அமைச்சர்களுடைய இலாக்காக்களும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் பொன்முடி, மையநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன், தங்கம் தென்னரசு ஆகியோருடைய துறைகள் தற்போது மாற்றம் அடைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்களான மனோ தங்கராஜ், மஸ்தான், செஞ்சி மஸ்தான் ஆகியோர், அதே போல ராமச்சந்திரன், வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் ஆகியோர் தற்போது, சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 3 அமைச்சர்களுடைய பெயர்கள் தற்போது அமைச்சரவையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. புதிய அமைச்சர்களாக முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு தற்போது அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல கோவி செலியன், திருத்துறைப்பூண்டியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் கோவி செலியன் மற்றும் ராஜேந்திரன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை திமுக பெற்ற நிலையில் தற்போது பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மற்றும் SM நாசர், ஆவடி நாசர், ஏற்கனவே அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். கடந்த 2022ஆம் ஆண்டு அவர் அமைச்சரவையில் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்பதாக தற்போது ஆளுநர் மாளிகை இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அமைச்சர்களுடைய இலாக்காக்களை பொறுத்தவரை பொன்முடி, மையநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன், தங்கந்தனசு ஆகியோருடைய இலாக்காக்கள் மாற்றம் அடைந்திருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் தென்னரசை பொறுத்தவரை தற்போது நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக மிக முக்கியமாக சுற்றுச்சூழல் துறை தற்போது தங்கம் தென்னரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜகண்ணப்பனை பொறுத்தவரை தற்போது பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதிவேந்தனை பொறுத்தவரை வனத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக தற்போது பொறுப்பு வழங்கப்படுகிறது. கயல்விழி செல்வராஜ் தற்போது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர். தற்போது அவருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தற்போது அந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மையநாதனை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக அவர் அதுக்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பொன்முடிக்கு வனத்துறை அமைச்சராக பொன்முடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிக மூத்த நிர்வாகி, திமுக நிர்வாகி இருப்பவர் பொன்முடி. அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில் மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். தற்போது அவருக்கு வனத்துறை அமைச்சராக தற்போது பொறுப்பினை கொடுத்து தமிழ்நாடு அரசு உத்தரவின் பேரில் ஆளுநர் மாளிகை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக முக்கியமாக துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய இளைஞரின் செயலராக கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி அவருக்கு திமுக இளைஞரின் செயலராக அவர் பொறுப்பேற்றார். அதன் பிறகு அமைச்சரவை பொறுப்பை பொறுத்த வரைக்கும் 2011ஆம் ஆண்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு டிசம்பர் 19, 2022ஆம் ஆண்டு அவருக்கு அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பு ஏற்ற நிலையில் தற்போது அவர் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. துணை முதலமைச்சர் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது 3வது முறை. ஏற்கனவே தற்போதைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் 2009ஆம் ஆண்டு அப்போது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை பொறுப்பை வகித்து வந்தார். இந்த நிலையில் அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு OPS முன்னாள் முதலமைச்சரான OPSக்கு துணை முதலமைச்சர் பதவி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்த பொழுது OPS வழங்கப்பட்டது. தற்போது 3வது முறையாக தமிழகத்தில் துணை முதலமைச்சர் பதவி ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கான பொறுப்பை உதயநிதி அந்த பொறுப்பை ஏற்க இருக்கிறார். நாளை மதியம் 3:30 மணி அளவில் இதற்கான இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சிகள் ஆளுநர் மாளிகையில் வைத்து நடைபெற இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன.